நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம கதிர் இருக்கார்ல, கதிருக்கு வந்து கார்த்திய பத்தின உண்மை எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த உண்மைய வந்து நம்ம மாயா, தனம் எல்லாத்துக்கிட்டயுமே வந்து கதிர் சொல்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பத்மாவோட கையில் வந்து அந்த கையை உள்ளே கொடுத்து அவங்களுக்கு வந்து கை வெந்து போயிருந்ததில்ல, அதுலேருந்து தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சும்மா இருக்காம இதெல்லாம் சரியாக வராது, அதுவும் தேதி குறிக்கிற நேரத்தில் வந்து இப்படி கையை வந்து பொத்துக்கிருச்சு, இது என்னமோ சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பத்மா வந்து நடிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, என் பையனோட கல்யாணம் தேதி குறிக்கிறது வந்து நிற்கக்கூடாது, எப்படியாவது வந்து அது குறிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்து பாட்டி சொல்கிறாங்க, அதை எப்படி அதெல்லாம் எல்லாமே சகுனம் பார்த்து தான் செய்யணும், நல்ல நேரம்லாம் பார்க்குறோம்ல, அதனால் இந்த மாதிரி ஏதாவது சகுனம் சரியில்லைன்னா அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கிட்டு புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, சரி மாயா சீனுக்கு வந்து தேதி குறிக்கும் போது தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி இருக்கட்டும், அப்போனா கார்த்திக்கும் தனத்துக்கும் வந்து தேதியை குறிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சீனுக்கும் மாயாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா இப்படி நம்மளோட கல்யாண தேதி குறிக்கும்போது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிட்டு பார்த்தா சாருக்கும் நம்ம பார்வதிக்கும் தெரிஞ்சிருது, இது வந்து இவங்களோட பயங்கரமான பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. அடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீனு மாயாவுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து புவனேஸ்வரி வந்து விடுறதா இல்லை, அது எப்படி ஃபஸ்ட்டே வந்து கார்த்திக்கும் தனத்துக்கும் தான் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம்ல, கல்யாண தேதி இப்போ குறிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அதுக்கடுத்து வந்து நம்ம இவர் ரகுராம் வந்து ஒத்துக்கிறாரு. சரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தேன், அவங்க தான் மூத்தவங்க, ஆனால் இப்போ வந்து இப்படி ஆகிப்போச்சு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ கார்த்திக்கும் தனத்துக்கும் வந்து கல்யாண தேதி குறிச்சிருவோம், ஐயரே அது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கல்யாண தேதியெல்லாம் வாசிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண தேதி வாசித்து முடிச்சுட்டு, சரி கல்யாண தேதியெல்லாம் வாசிச்சாச்சு, எல்லாருமே போய் கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை வந்து கலைச்சி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மாயாவை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. மாயா வந்து மொட்டை மாடியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது சீனு கூட வந்து நிச்சயதார்த்தம் நடந்ததில் அதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் சீனு வந்து வராரு. சீனு வந்தவுடனே, என்ன சீனு உனக்கு வந்து நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சந்தோஷமாக இருந்தாலும் கல்யாண தேதி வந்து நம்மளுக்கு குறிக்க முடியல, அது வந்து உனக்கு கவலையாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, கவலையாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு சொல்கிறாங்க. ஆமாம் சீனு, அதுவும் கரெக்டு தான், அம்மாவுக்கு வந்து இப்படி கையில் அடிபட்டுருக்கு, அந்த நேரத்தில் வந்து நம்ம கல்யாண தேதி குறித்தா சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா நீ தான் இப்படி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ஏன் நான் அப்படி பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மாயா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம கதிர் வந்து வராரு. கதிர் வந்தோடனே, என்ன ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. உனக்கு என்னப்பா, நீ என்ன ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, நாங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. முக்கியமான விஷயமா, அது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இந்த கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி அவர் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், எனக்கு என்னமோ ஒரு தப்பானவர்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சும்மா இருறா, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு வளரிக்கிட்டு இருக்காரா. தனத்துக்கும் கார்த்திக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இப்போ வந்து கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சு, இந்த நேரத்தில் போய் அப்படி இப்படின்னு குடும்பத்தை ரெண்டாக்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை சீனு, நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், கார்த்தி வந்து நல்லவன் கிடையாது, எனக்கு என்னமோ கெட்டவன் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தனம் வேறு பார்த்துறாங்க. தனம் வந்துட்டு, சீனு பாத்தியா வேணா, எப்போ பார்த்தாலும் கார்த்தி மேலே தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் தெரியாமல் அவரே ஃபோட்டோ எடுத்துட்டான், அவர் அது பெரிய பிரச்சனையாக்கிட்டார், என்னை ஏன்ட்ட கேட்காம எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எரிச்சல் ஊட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் சொல்கிறாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன் தானோ, அந்த கார்த்தி வந்து நல்லவன் கிடையாது, அவன் வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ சும்மா ஆடுறா, என்னத்தையா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், கார்த்தி வந்து தப்பானவன், இது எனக்கு தெரியும், நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு காலேஜில் தான் அவனை பார்த்துருக்கேன், அவன் வந்து ரொம்ப கெட்டவன், லவ் பண்ணி நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் அதெல்லாம் கிடையாது, பேசாமல் வர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சீனு வந்து சொல்கிறாங்க, டேய் இப்போ என்ன தனத்துக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கியா, மாயாவுக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ அவளுக்கு நிச்சயம் ஆன பிறகு இவன் தனத்துக்கு ரூட்டு விட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் தனத்தை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கதிர் சொல்கிறாங்க. டேய் இவனை சும்மா விட மாட்டேன்டா, எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கதிரை வந்து விரட்டி விட்டுறாங்க. சீனு பாத்தியா, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் கல்யாணத்தில் மட்டும் ஏதாவது குளறுபடி பண்ணட்டும், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வில்லிகள் குரூப்பு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில், என்ன நீ எங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை, இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கேட்காங்க. ஆமாம், என் பையனுக்கு வந்து மனைவியாக வர்ற தகுதியை வந்து சாருக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த மாயா கிடையாது, அதனால் நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் இப்போ வேணால் தடுத்துருக்கலாம், ஆனால் இன்னும் எப்போனாலும் வந்து கல்யாண தேதி வந்து குறிக்கத்தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
கல்யாண தேதி தானே குறிச்சா குறிக்கட்டும். ஆனால் எந்த காலத்துலேயும் வந்து அவங்க 2 பேத்துக்கு வந்து கல்யாணம் நான் நடக்கவே விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா. அப்புறம் அந்த இடத்துக்கு தான் வராரு நம்ம மணி வந்து வராரு. மணியை பார்த்தோன்னையும் நம்ம சாருவும் பார்வதியும் அப்படியே நல்லவங்க போல் சரி அக்கா மாத்திரை போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவுறாங்க. அடுத்து வந்து மணி வந்து கேட்குறாரு, ஏன் பத்மா நடித்த கையில் நீயா கொட்டிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நான் கையில் கொட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன் கூட இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உன்னை பற்றி தெரியாதா? நீ தான் கையில் கொட்டிக்கிட்ட. ஒழுங்காக ஒரு மாயா மாதிரி ஒரு பொண்ணு வந்து சீனுக்கு அமையவே அமையாது. கல்யாணத்தில் குளறுபடி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கிட்டு பார்த்தா பத்மா வந்து கல்யாணம் நடந்தால் தானே, கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாரு வந்து காலையில் எழுந்துச்சி வீட்டுக்கு கோலம் எல்லாம் போட்டு அப்படியே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வராங்க. இது யாரா இப்படி பண்ணதுன்னு பார்த்தா நம்ம சாரு தான். சாருவை பார்த்தோன்னே சாரு நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டால, அவளுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. உடனே ரகுராம் வந்து சொல்கிறாரு, ஆமாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சாரு நம்மளை நம்பி வந்துட்டா, அதுக்காக தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசியிருக்கேன். சாருக்காக வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், அவரை வந்து சீக்கிரமாக வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அதனால் ரெடியாக இருங்க, சாருக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை கேட்டவொடனே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சாரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.